ஸோ 5 life skills to teach young kids before the age of 10. 10 வயசுக்கு முன்னால் நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய 5 லைஃப் ஸ்கில்ஸ், 5 இம்பார்ட்டன்ட் லைஃப் ஸ்கில்ஸ் எதெல்லாம் அப்படிங்கிறத தான் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது. தட் இஸ் ஃபஸ்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட் திங் இஸ் யூஸிங் த வெப் வைஸ்லி. நம்ம எல்லாரோட வீட்லேயும் சின்ன குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா? சின்ன குழந்தைங்க மீன்ஸ் ஒரு 5லேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்குது, இல்லைன்னா 2லேருந்து 10 வயசுக்குள்ளே. இந்த மாண்டிசோரி டீச்சர் எஜுகேஷன் வரும்போது நார்மலாக 2 to 6 வரும் இல்லையா ஏஜ் குரூப்பு. பட் நம்ம எல்லாரோட வீட்டுகள்லையும் சின்ன குழந்தைங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த குழந்தைங்க மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா யூஸிங் த வெப் வைஸ்லி. இன்றைக்கி எந்த ஒரு வீட்டில் போனாலும் ஒரு 2 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 3 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, 10 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, வீட்டில் அம்மாவோட ஃபோன் இல்லைன்னா அப்பாவோட ஃபோன், யாராவது ஒரு ஆளோட ஃபோனை வச்சுட்டு விளையாடிட்டே இருப்பாங்க இல்லையா? எனி டைம் தே ஆர் யூஸிங் தேர் மொபைல் ஃபோன்ஸ். அந்த மொபைல் ஃபோன்ஸை யூஸ் பண்ணி சில பசங்க என்ன பண்ணுவாங்க, கேம்ஸ், நார்மல் கேம்ஸ் விளையாடுவாங்க. சில பசங்க ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுவாங்க. சில பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளால் வரக்கூடிய வேறு விதமான ஆப்ஸில் எல்லாம் அவங்க போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட கேர் ஆஃபில் இருக்கணும். நம்ம பிள்ளை மொபைலை யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம், நம்ம என்ன பண்ணணும், நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ பிள்ளை வந்துட்டு மொபைலை யூஸ் பண்ணாச்சுன்னா அதை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஏன்னா இதனால் பெனிஃபிட்ஸும் இருக்குது, டிமெரிட்ஸும் இருக்குது. இப்போது ஒரு பிள்ளை வந்துட்டு எனி டைம் மொபைலை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அதோட கண் என்ன ஆகும், கை வந்துட்டு சில பசங்களுக்கு வந்துட்டு அப்படியே மொபைலை யூஸ் பண்ணி மென்டலி தே கெட் டிஸ்டர்ப்டு இல்லையா? மென்டலாகவே சில பிள்ளைங்க அப்நார்மல் மைண்டுக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க அந்த குழந்தை மொபைலை யூஸ் பண்ணும்போது கரெக்டாக யூஸ் பண்ணுதா, தேவையில்லாத ஆப்ஸ் ஏதாவது பார்க்குறானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் கவனமாக பார்த்து பசங்களை கேர் பண்ணி பார்த்துக்கிடணும். அண்ட் த செகண்ட் திங் இஸ் ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ். நம்ம பசங்களுக்கு வீட்டில் நம்ம என்ன பண்ணணும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, இல்லை பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, 10 வயசுக்குள்ளாலேயே அந்த பிள்ளைக்கு நம்ம வீட்டில் நம்ம நார்மலாக ஒரு அம்மா செய்யக்கூடிய கிச்சன் ஒர்க்ஸாக இருந்தாலுமே சரி என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு சின்ன ஒரு வேலையை கொடுத்துட்டு இதை பண்ணித்தா, இல்லை நம்ம குழந்தை வந்துட்டு டிவி பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொன்னால் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது குடிக்க தண்ணி கேட்டாச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம கையில் கொண்டு கொடுக்கக்கூடாது. அதை நம்ம பிள்ளைகிட்ட சொல்லணும், அங்கே இருக்கும் எடுத்து குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்த சொல்லிவிடணும். இல்லை நம்ம கொண்டு கொடுத்தாச்சு அப்படின்னா அவன் அப்படியே இருந்திருந்தே பழகிடுவான். ஸோ அடுத்தது நம்ம கிச்சனில் ஒர்க் பண்ணுறோன்னா ஏதாவது ஒரு வேலை அதை எடுத்துத்தா, இல்லை இந்த அந்த திங்ஸ் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் இருக்குது அதை எடுத்துத்தா, அந்த மாதிரி வந்துட்டு நம்ம சொல்லி சின்ன வேலைகளை நம்ம பசங்களை வச்சு செய்ய வைக்கணும். செய்ய வைக்கும்போது தான் 10 வயசு தாண்டினாலும் நம்ம ஒரு ஹெல்ப் கேட்டால் நம்ம பிள்ளை வந்துட்டு கரெக்டாக செய்வான். இல்லை அப்படின்னா அப்படியே உட்காந்துருக்கிறது, அப்படியே ஒரு இடத்துலையே உட்காந்துட்டே இருப்பான். கடைசியில் நம்ம தான் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் கார்டனிங். நார்மலாக எல்லாருக்கும் வீட்லேயும் கார்டன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ கார்டனிங்கை நம்ம பசங்களை பழக்கி விடணும். அவங்கள சின்னதாக ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுறதுனாலும் அவங்கள பழக்கி விட்டாச்சுன்னா அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அவனுக்கு மாறும். ஸோ கார்டனிங் அண்டு மணி ஸ்கில்ஸ். ஸோ இன்றைக்குள்ள ஜெனரேஷன் குழந்தைங்க வந்துட்டு காசோட வேல்யூ வந்துட்டு தெரியாமல் இருக்கிறாங்க. இப்போது நார்மலாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டாய் கேட்குறாங்கன்னா அது ஒரு 50 ரூபா டாயா இல்லை 100 ரூபா டாயா எதை பற்றியுமே யோசிக்கிறது இல்லை, ஒரு 5000 ரூபா டாய் வேணும், எனக்கு டாய் வேணும் அப்படின்னு கேட்டாச்சுனாலே நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், கண்டிப்பாக டாயை வாங்கி கொடுக்குறது மாதிரி தான் இருக்கும். டாய் வேணும்னு அடம் பிடிச்சாச்சுன்னா டாய் வாங்கி கொடுக்கணும். சேவிங்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்குள்ள பசங்கக்கிட்ட ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு. பட் நம்ம தான் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்கணும், எதுக்கெல்லாம் காசை வந்துட்டு செலவு பண்ணணும், எப்படி காசை சேவ் பண்ணணும். அது எல்லாமே நம்ம அந்த 10 வயசுக்கு முன்னாலேயே நம்ம பசங்களை பழக்கி விடணும். பழக்கி விட்டால் தான் அது அவனுக்கு ஃப்யூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவனுக்கே தெரியும், யோசிப்பான், இதுக்கு நான் இந்த காசை இதுக்கு செலவு பண்ணலாமா, இதுக்கு செலவு பண்ணால் எனக்கு அது பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை நான் இப்படி டாய் வாங்குறேன், இல்லை அது வாங்குறேன் இது வாங்குறேன்னு காசை வேஸ்ட் பண்ணியாச்சுன்னா யாருக்கு கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் அவன் யோசித்து பண்ணும்போது அந்த 10 வயசுக்கு முன்னாலே நம்ம பழக்கி விட்டாச்சுன்னா பிறகு அவன் யோசிப்பான் கண்டிப்பாக. ஸோ மணி ஸ்கில்ஸ் அண்ட் ஹைஜீன் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், ஹெல்த் அண்ட் ஹைஜீன்.
ஸோ எப்படி க்ளீனாக ஒரு இடத்த மெயின்டைன் பண்ணணும், இல்லை சாப்பிடும்போது ஹேண்ட் வாஷ் பண்ணணுமா, எழுந்து போய் நம்ம இருக்கிற இடத்த க்ளீனாக வச்சுக்கிடணுமா, எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக அந்த 10 வயசுக்கு முன்னால் நம்ம அவனுக்கு டீச் பண்ணணும். இந்த 5 லைஃப் ஸ்கில்ஸையும் நம்ம பசங்களுக்கு நம்ம டீச் பண்ணியாச்சுனாலே அவனோட லைஃப் வந்துட்டு நல்ல ஒரு லைஃபாக இருக்கும். தேங்க்யூ.